ஐ எம் சாரி விநாயகா, உன் கீழே இருந்த பூவே எடுத்து உனக்கு போட்டேன். ஏன்னா என்கிட்ட பூ இல்ல. கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்ல பாக்குப்பட்டியில இறங்க வேண்டியவன்னா அவசரப்பட்டு வெத்தலைப்பட்டியில இறங்கிட்டேன். ஆனா ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா போறதுனால கொஞ்சம் பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு போகணும். அதுக்கு இந்த ஏரியால பக்கத்துல ஏதாவது இடம் கிடைக்குமா? ஏண்டா உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பேசுனது விநாயகரா. என்ன விநாயகா இவ்வளவு கோவப்படுற? ஊர் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கான், என்ன பார்த்து ஏண்டா அப்படி கேட்ட? தப்புதான். ஐ எம் வெரி சாரி. தப்புதான். பல் தேய்க்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு இடம் கொடுன்னு கேட்டா கோவம் வராம வேற என்ன பண்ணும்? ஐ எம் வெரி சாரி. யாருக்கிட்ட கேக்குறது? நல்ல ஒரு ஆளை காமியா? எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க ஐயா. 2 பசங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்க கிட்டே கேட்டுக்கிறேன். வணக்கம் தம்பி. வணக்கம். கொஞ்சம் ஊர் மாறி வந்துட்டேன். தெரியுதா? பல் தேய்ச்சி ரெடி ஆகணும். புரியல. பல் தேய்ச்சி ரெடி ஆகணும். டேய், பல்லா தேய்க்கணும்ன்ற? எந்த ஊர்ல வந்து பல்லு தேய்க்கணும்ன்ற? டேய், ஊர் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து உன் பல்ல உடைக்கிறேன்டா. டேய், மக்கள கூப்பிடாதடா. டேய், என்ன விநாயகா பல்லு தேய்க்கிறதுன்றது இந்த ஊர்ல தப்பா? என்ன அநியாயமா இருக்கு. இருடா, இன்னும் இருக்கு உனக்கு. அந்த பையன் ஆவேசப்பட்டான், அங்க இருக்கிற பையன் கொஞ்சம் சாந்தமா தான் தெரியறான். தம்பி இங்க வா. ஐயா வணக்கம். இங்க நடந்ததெல்லாம் பாத்துருப்ப. பார்த்தேன். பையன் ரொம்ப கோவக்கார பையன் மாதிரி தெரியறான். அவன் அப்படிதான். அப்படிதானா? அப்படிதான். நான் ஒன்னும் தப்பா கேட்கல. பல்லு தேய்க்கிறதுக்கு இல்ல. ஐயோ இவனும் கோவப்படுற மாதிரி தெரியுது. குளிச்சிட்டு ரெடி ஆகணும், அவ்வளவுதான். குளிக்கணுமா? ஏய், எந்த ஊர்ல வந்து குளிக்கணும்ன்ற? டேய், இந்த ஊர்ல இது வரைக்கும் குளிச்சதே இல்லடா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து இந்த ஜென்மத்துக்கு உன்னை குளிக்க முடியாத மாதிரி பண்ணிடுறேன்டா. என்ன விநாயகா அது? ஊரே வித்தியாசமா இருக்கு. பல் தேய்க்கிறது தப்புன்னு ஒருத்தன் ஓடுனான், ஊரை கூட்டின்னு வரேன்னு ஓடுறான். இன்னொருத்தன் குளிக்கிறது தப்புன்றாங்க. ஐயா இப்பதான் புரியுது விநாயகா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு. இந்த ஊர்ல இந்த மாதிரி வயசு பிள்ளைங்களா இவ்வளவு டென்ஷனா இருந்தா அப்புறம் நீ ஏன் டென்ஷனா இருக்க மாட்ட? ஒரு நல்ல வழி காமியா ப்ளீஸ். ஆஹா, சின்ன புள்ள ஒண்ணு வருது. எஸ்கியூஸ் மீ பாப்பா, ப்ளீஸ் கம் ஹியர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஒரு சின்ன விஷயம். பல் ட்ரெஸ் மட்டும் மாத்தணும். என்னது? ட்ரெஸ் மட்டும் மாத்தணும்னு. என்னது? உனக்கு ட்ரெஸ் மாத்த இடம் வேணுமா? எங்க வந்து என்ன கேக்குற? இரு ஊர் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ட்ரெஸ் மாத்த இடம் கேக்குறேன்னு சொல்றேன். என்ன நடக்குதுன்னு பாரு உனக்கு.